புதுக்கோட்டை மாவட்டத்துல பக்கத்திலே பாருங்க ஒரு சிவாச்சாரியன் சொல்லக்கூடிய ஐயர், அந்த ஐயர் மகளு, அந்த சிவாச்சாரியார் ஐயர் மகளை பொண்ணு பார்க்கறதுக்கு வர்றாங்க. இன்னைக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்க அப்படின்னு அவர் வசதி கம்மியா இருக்காரு. அவர் ஒரு ஆசைப்படுறாரு. என்ன ஆசைன்னா, நம்ம சாமிக்கு போட்ட அழகு பார்த்துட்டு இந்த நகையை நம்ம மகளுக்கு போட்டு விட்டு போய் காமிச்சோம்னா அவங்க பொண்ணு அழகா இருக்குன்னு நம்ம மகளை கட்டிக்குவாங்க அப்படின்னு போட்டு காமிக்கிறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு இவர் என்ன பண்றாரு, சாமிக்கு போட்ட அழகு பார்த்துட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டு அந்த நகையை எடுத்துட்டு போய் பொண்ணுக்கு போட்ட அழகு பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை காமிச்சு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு பிடிச்சு போச்சு. நகையை மறுபடியும் கொண்டுட்டு வந்து பெட்டியில வச்சு சரி பண்ணி அரண்மனைக்கு அனுப்பிட்டாரு. அரண்மனையில் இருக்கிற காவலர்கள் என்ன பண்ணுவா தெரியுங்களா, நகை பெட்டியை சரி பார்க்கணும். இன்னைக்கு போன நகை சரியா வந்திருக்கான்னு சரி பார்க்கும் பொழுது அந்த நகையெல்லாம் சரி பார்க்கும் பொழுது ஒரு நகையில முடி இருந்து வச்சு. யாரு? மக்களுக்கு அந்த ஐயருக்கு பொண்ணுக்கு மாட்டின நகையில அந்த ஐயரோட பொண்ணு முடி ஒண்ணு அந்த நகையில இருந்து போச்சு. இத பார்த்தோன்னே அரசர்கிட்ட சொல்லிடுறாங்க, ஐயா சாமிக்கு அணிவித்த நகையில இதுவரையும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு முடி இருக்கு, இது என்ன காரணம் தெரியல அப்படின்னு சொல்ல உடனே அந்த சிவாச்சாரிய ஐயர் இங்க கூப்பிடுயா அப்படின்னு கூப்பிடு அரண்மனைக்கு போறாரு. அரண்மனைக்கு போனோடனே என்ன சொல்றாரு, இதுவரையும் முடி இல்ல, இது ஒரு முடி இருக்கு, இது எங்க இருந்து வந்தது, என்ன காரணம் செய்ய. ஐயா கை கட்டி, ஐயா சாமிக்கு தான் அனுப்பிச்சேன், வேற நான் எந்த தப்பும் பண்ணலன்னு ஒரு பொய்ய சொல்லிடுறாரு. லிங்கத்துல இருந்து முடி இருக்கு, அத பொய்ய சொல்லிடுறாரு. சாமிக்கு தான் அனுப்பிச்சேன், நான் வேற எதுவும் பண்ணலன்னு ஒரு பொய்ய சொல்லிடுறாரு. நாளைக்கு வந்து நான் கோயில பார்க்கும் பொழுது பூஜையெல்லாம் பண்ணி அலங்காரம் பண்ணி இருக்கும் பொழுது சாமி மேல முடி இருந்தால் மட்டுமே உன் தலை தப்பிக்கும், இல்லனா சாமி லிங்கத்துல முடி இல்லைன்னா உன் தலை வெட்டப்படும் சொல்ல. தூக்கம் வருமா ஐயருக்கு? வீட்டுல வந்து படுக்கிறாரு, அதான் கனவு. எப்படி ஒரு சிலையில வந்து முடி முளைக்குமா? நாளைக்கு சிவனுக்கு முடி இருக்காது, சிவனுக்கு முடி இருக்குன்னு நம்ம பொய்ய சொல்லிட்டோம், நாளைக்கு நம்ம தலையை வெட்டிடுவாங்க, நாளைக்கு உயிர் போயிடும், நம்ம பெத்த பிள்ளை மக கல்யாணத்தை கூட நம்மளால பார்க்க முடியாம போகுதுன்னு மனவேதனையோடு அன்று இரவு முழுவதும் தூங்காமல் சிவனே சிவனேன்னு வேண்டிக்கிட்டே கிடக்கிறாரு. மறுநாள் காலையில எந்திரிச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம தலை வெட்டிடுவாங்க அப்படின்னு நினைச்சு வர்றாரு. வந்து ஆலயத்தை திறந்து பார்த்து நகையை கொண்டு வர்றாங்க. நகையெல்லாம் அலங்காரம் பண்ணி போட்டிருக்காங்க. அரண்மனையிலிருந்து அப்பெல்லாம் முடி இல்லை. அரண்மனையிலிருந்து ராஜா அப்படியே வர்றாரு. வந்து அப்படியே கோயிலுக்குள்ள வந்து உள்ள சாமி கிட்ட வந்து பக்கத்துல பாக்குறாரு. அப்பதான் லிங்கத்து மேலே முடி முளைச்சு குடுமி முளைச்சு அப்படியே கிடந்துச்சான், குடுமி விரிஞ்சு கிடந்துச்சான் லிங்கத்திலே. சிவனுக்கு குடுமி விரிஞ்சு கிடந்துச்சான் முடி. அப்பதான் அந்த அரசன் பார்த்துட்டு, இத்தனை நாளா எனக்கு தெரியாம போச்சு, இவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது அப்படின்னு ஒரு பக்தனுக்காக சிவனே குடுமியை வளர்த்து தொங்க விட்டு போட்டதனால், குடுமி ஆனதனை ஆக்கிக்கிட்டதனால் இன்று முதல் இந்த மலை குடுமியான மலை, குடுமியான மலை, குடுமியான மலைன்னு குடுமியான் மலை அப்படின்னு அங்கே ஒரு கோயில், சிவன் பெரிய கோயில். இன்னைக்கு 1000 கால் மண்டபத்தோடு ஒரு கோயில் இருக்கு.